90கள்ல தமிழ் சினிமாவுல இளம் பெண்களோட மனதை கவர்ந்த ஹீரோக்கள்ல ஒருத்தர் தான் நடிகர் அப்பாஸ். காதல் தேசம் படம் வழியா அறிமுகமான இவரு மிக பெரிய ரசிகர் பட்டாளத்தை உருவாக்கி வச்சிருந்தாரு. இப்ப தன்னுடைய மகளுக்கு பிறந்த நாள் வாழ்த்து தெரிவிச்சு ஒரு பதிவு வெளியிட்டிருக்காரு. இணையத்துல வைரல் ஆகிட்டும் வருது. அதே நேரத்துல அந்த பதிவுக்கு ரவி மோகன் அவங்களுடைய மனைவி கொடுத்த கமெண்ட்டும் கவனம் பெற்றிருக்கு. சில வருஷமா சினிமாவை விட்டு அவங்க விலகி இருந்தாலும் தமிழ் சினிமாவுல அப்பாஸ் அவருக்கு நிறைய வரவேற்பு இருக்கு. சொல்ல போனா அவரு சீக்கிரமா பிக் பாஸ்க்கு வரணும்னு கூட சொல்லிட்டு இருக்காங்க. அவரு வருவாருன்னு ரூமர்ஸ் எல்லாம் கூட போயிட்டு இருந்துச்சு. தமிழ் சினிமாவுல நடிக்க தொடங்கி இருக்க நிலையில தன்னோட மகள் புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்களை இன்ஸ்டா பக்கத்துல ஷேர் பண்ண அவரு அதுல விஷிங் யூ வெரி ஹாப்பி பர்த்டே டியரஸ்ட் எமிரா, மிஸ்ஸிங் யூ, லவ் யூ, பி ஹாப்பி அண்ட் ட்ரீம் பிக் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த பதிவுக்கு பலரும் வாழ்த்து தெரிவிச்சிட்டு இருக்காங்க. இந்த நிலையில ரவி மோகன் அவங்களுடைய மனைவி ஆர்த்தி அவங்களுடைய கமெண்ட் ரசிகர்களோட கவனத்தை ஈர்த்திருக்கு. ஹாப்பி பர்த்டே டு மை கார்ஜியஸ் எமு டார்லிங், காட் பிளஸ் யூ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப நெருக்கமா என்னோட அழகான எமு டார்லிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது அதிகமான லைக்க பெற்றிருக்கு. அப்பாஸ் அவருடைய குடும்பமும் ஆர்த்தி அவங்களோட குடும்பமும் ரொம்ப வருஷமா நட்போடு இருந்திருக்காங்களாம். அப்பாஸ் அவங்களுடைய மனைவி திரைத்துறையோட தொடர்புடையவர் தான். ஆடை வடிவமைப்பாளரா பணியாற்றி இருக்காரு. தன்னோட கணவர் அப்பாஸ் அவர் நடிச்ச பல படங்களுக்கு அவங்க தான் காஸ்டியூம் டிசைனர் கூட. அப்பாஸ் அவரு எருமலி அப்படிங்கிற தம்பதிக்கு எமிரா அப்படிங்கிற மகள் இருக்காங்க. அதே போல இதுக்கு முன்னாடி அப்பாஸ் அவங்களுடைய பிறந்த நாளை முன்னிட்டு அவரோட மனைவி ஏற்பாடு செஞ்சிருந்த நிகழ்ச்சிகள்ல கூட ரவி மோகன் அவங்களோட மனைவி ஆர்த்தியும் கலந்துக்கிட்டாங்க. அப்ப திரை உலக சார்ந்த பிரபலங்களும் கலந்துக்கிட்டாங்க. பல வருஷமா ஆர்த்தி ரவி அப்பாஸ் குடும்பத்தோட பழகி வர நிலையில அப்பாஸ் மகளுக்கு இப்ப உரிமையா வாழ்த்தும் தெரிவிச்சிருக்காங்க. இவரோட நிஜமான பெயர் பாத்தீங்கன்னா மிஸ்ரா அப்பாஸ் அலி அப்படிங்கிறது பலருக்கும் தெரிஞ்சிருக்காது. மாடலிங் துறையில இருந்தார் இவரு. 1996 கதிர் இயக்கத்துல வெளியான காதல் தேசம் தான் இவரோட முதல் படம். சினிமாவுல ஹீரோவா வந்தாரு. அதுக்கப்புறம் VIP, பூவேலி, படையப்பா, சுயம்பரம், மலபார், போலீஸ், கண்டுகொண்டேன்னு பல படங்கள்ல நடிச்சாரு. அதுக்கப்புறம் தமிழ் சினிமாவுல கொஞ்ச நாள்ல காணாமையே போயிட்டாரு. சமீபத்துல ஜிவி பிரகாஷ் கதாநாயகனா நடிச்ச ஹாப்பிராஜ் படத்தின் வழியா ரீஎன்ட்ரி கொடுத்தாரு. அப்புறம் இவர் தொடர்ந்து நடிக்கணுங்கிறது தான் ரசிகர்களோட கருத்து கூட. ஆனா அவர் புதுசா எந்த படத்திலயும் கமிட் ஆகல. அவருடைய மகள் போட்டோவை சமூக வலைதளங்கள்ல ஷேர் பண்ணுவாரு. இப்ப வாழ்த்து சொல்லியிருக்காரு. ஆர்த்தி ரவி அவங்க போட்ட கமெண்ட்டுக்கும் நிறைய லைக் வந்துட்டு இருக்கு. அப்பாஸ் அவங்களுடைய மகள் யாரு, அவங்களும் சினிமாவுல நடிக்க வருவாங்களான்னு இப்ப அவங்களோட புகைப்படங்களை தேடி தேடி பார்த்துட்டு இருக்காங்க.